டெல்லி கேபிட்டல் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் எந்த டீம் கிட்ட பெஸ்ட் பவுலிங் லைனப் இருக்குன்னு ஸ்டாட்ஸோட பார்க்கலாங்க. மிச்சல் ஸ்டார்க் வர்சஸ் ஆண்ட்ரிச் நோர்கியா ரெண்டு பேரும் விக்கெட் டேக்கிங்ல யார் பெட்டரா பண்ணியிருக்காருன்னா ஆண்ட்ரிச் நோர்கியா தான் பண்ணியிருக்காரு. பட் ஆவரேஜ்லயும் எக்கனாமிக்லயும் மிச்சல் ஸ்டார்க் ஜெயிக்கிறனால மிச்சல் ஸ்டார்க் தான் இதோட வின்னர். முகமது ஷமி வர்சஸ் நடராஜன் ரெண்டு பேருமே ஒரு தரமான பவுலர்ஸ். ரெண்டு பேர்ல அதிக மேட்ச் ஆனது முகமது ஷமி தான். பட் விக்கெட் டேக்கிங்ல பார்க்கும்போது முகமது ஷமி தான் பெட்டரா பண்ணியிருக்காரு. ஆவரேஜ்லயும் முகமது ஷமி தான் பெட்டரா வச்சிருக்காரு. எக்கனாமிக்லயும் முகமது ஷமி தான் பெட்டரா வச்சிருக்காரு. இது மூணு அடிப்படையில இதோட வின்னர் யாருன்னா முகமது ஷமி தான். ஆவேஸ் கான் வர்சஸ் முகேஷ் குமார் ரெண்டு பேருமே வளர்ந்து வரக்கூடிய பவுலர்ஸா இருக்காங்க. ஆவேஸ் கான் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. பட் விக்கெட் டேக்கிங் பார்க்கும்போது ஆவேஸ் கான் தான் பெட்டரா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆவரேஜ்லயும் ஆவேஸ் கான் பெட்டரா பண்ணியிருக்காரு. எக்கனாமிக்லயும் ஆவேஸ் கான் தான் பெட்டரா வச்சிருக்காரு. அதனால இந்த பேட்டிலோட வின்னர் ஆவேஸ் கான். திக்வேஷ் ராத்தி வர்சஸ் குல்தீப் யாதவ் ரெண்டு பேருமே ஒரு தரமான பவுலர்ஸ். குல்தீப் யாதவ் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. திக்வேஷ் ராத்தியும் நல்ல பவுலர் தான். பட் திக்வேஷ் ராத்தி இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவரோட ஸ்டாட்ஸ் வைஸ்ல பார்த்தா குல்தீப் யாதவ் தான் பெஸ்டா பண்ணியிருக்காரு. ஃபைனலி உங்களுக்கான கேள்வி, அக்ஷர் பட்டேல் வர்சஸ் ஷஹபாஸ் அகமது. அக்ஷர் பட்டேலா ஷஹபாஸ் அகமதா, டிசியா லக்னோ சூப்பர் ஜெயிண்டா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.